السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயராவோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் தேவிப்பட்டினம் கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் நரகத்தின் நுழைவாயில் மௌலித் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம், இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் என்ற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாட போகின்றோம் என்று சொல்லி ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் மீலாடி நபி என்று கொண்டாடி கொண்டு ஒரு 12 நாட்கள், 1வது நாள்ல இருந்து பிறை பார்த்ததுல இருந்து ஒரு 12 நாட்கள் என்ன செய்வாங்க, மௌலிது ஓதக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்து இறுதியாக 12ஆம் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் காண்கின்றோம். அப்போ இதை நம்ம கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மேல உங்களுக்கு எல்லாம் பிரியமே கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க நேசிக்க மாட்டீங்க, நாங்க எப்படி நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை நாங்க அதிகமா பார்ப்போம், ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்க தெரியல, கண்ணியப்படுத்த தெரியல. அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை பாடினால் யாருக்கு கோபம் வரும்? ஷைத்தானுக்கு தான் கோபம் வரும். அப்ப தௌஹீத் ஜமாத்துக்காரங்க ஷைத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைத்து கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது நாங்க தான் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமா நேசிக்கிறோம் என்று சொல்லி ஒரு வாதத்தை வைக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதுனா என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை நாம நேசிப்பதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்மளா முடிவு பண்ணக்கூடாது. அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் முடிவெடுக்கணும். நான் ஒரு தூர நேசிக்கிறேனா இல்லையா அப்படின்றது எப்ப தெரியும், எப்படி நாம அந்த நேசத்தை வெளிப்படுத்துவது என்பதனுடைய அளவுகோல் அல்லாஹ்வும் உடைய தூதரும் சொல்லி தந்ததுதான். நம்ம நினைச்சதுன்னா நேசத்தை வெளிப்படுத்துறதாகுமா? இப்போ ஒரு தூரம் தாய் தந்தையரை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியா, உன் தாய் தந்தையர் எங்கப்பா? அதிகமான பிரியத்தின் காரணமா அவங்களை கொண்டு நான் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுட்டேன், ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குருவோமா? என்னடா நேசிக்கிறேன்னு சொல்ற, முதியோர் இல்லத்துல ஏன் கொண்டு விட்ட அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்ப உண்மையிலேயே நாம நம்முடைய தாய் தந்தையரை நேசிக்கிறதா இருந்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க வேண்டும், அவங்களை மனம் புண்படுத்தாமல் நடத்தி வைக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நாம பணிவிடைகளை செய்ய வேண்டும். இதுதான் தாய் தந்தையரை நேசிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நேசத்தினுடைய வெளிப்பாடாக அதற்குண்டான வரையறை இருக்கின்றது. அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்க வேண்டும். இப்படி இப்படி நீங்க செய்யுங்க என்று சொன்னதை நாம ஃபாலோ பண்ணோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நம்ம நேசிக்கிறதாக அர்த்தம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்க உண்மையிலே அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையா இருந்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் ஃபத்தபியூனி, நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், யஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம், அப்பதான் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு போக்குவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ப அல்லாஹ்வை நேசிக்கிறதுடைய வெளிப்பாடு என்ன? நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லி இருந்தா போதுமா? நான் அல்லாஹ்வை விரும்புகிறேன் ஒரு போர்டுல எழுதி போட்டுட்டு நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், இங்கு பீடி சிகரெட் விற்கப்படும் அப்படின்னு போட்டா
நேசிக்கிறதுக்கு உண்டான அதனுடைய வெளிப்பாடு தெரியலையப்பா. நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க தர்காக்கு செல்வதற்கு அழைத்து செல்றேன், தர்காக்கு போறேன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிற முடியும்? அப்ப அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதுன்னா என்ன? அல்லாஹ்வை நேசிக்கிறது அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும்னா நாம அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் வரையறையை சொல்றானா? அதே மாதிரி அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அல்லாஹுக்கு அடிபணியக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றானே. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் வரையறையை சொல்ல வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதுனா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது எப்படி என்பதற்கு அல்லாஹ் வரையறையை சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் ஒருவரும் இறை நம்பிக்கை கொண்டவராக ஆகவே முடியாது. இந்த உலகத்துல உள்ள உங்களுடைய தாயை விட, தந்தையை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட என்னை நேசத்திற்குரியவராக நீங்கள் ஆக்காத வரை, முகமது நபி ஆகிய என்ன உங்களுடைய தாயை விட, தந்தையை விட, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்களை விட, இந்த உலகத்துல உள்ள அனைவரையும் விட நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் நீங்க உண்மையான முழுமீன்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? அவ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதுனா என்ன? எல்லாத்தையும் விட அவங்க தான் ஃபர்ஸ்ட். அவங்களுக்காக நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், அவங்க சொன்னதை கேட்டு நடக்கணும், அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அவங்க காட்டிய வழிமுறையில் நடக்கணும், அவங்க எதை தடுத்தாங்களோ அதை விட்டு விலகி கொள்ள வேண்டும். ஆமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுது வமா நஹாக்கும் அன் ஃபன்தஹு. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இந்த தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை அவர் தடுத்து கொண்டாரோ தடுத்தாரோ அதை நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை செய்யணும், தடுத்ததை விட்டு விலகணும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மேல பிரியத்தை வெளிப்படுத்துறது. இங்க என்ன நடக்குது? பிறந்த நாள் கொண்டாடுகின்றாரு. ரபியுல் அவ்வல் 12 நாங்க பிறந்த தினம் கொண்டாடுறோம். பிறந்த நாள் கொண்டாட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்களா? இங்க பாருங்கப்பா, எனக்கு வரக்கூடிய 12ஆம் தேதி பிறந்த நாள் வருது, எல்லாரும் கேக் வாங்குங்க, 50 பேரும் வெட்டி கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே டு யார சொல்லான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்கின்றதா? 40வது வயதுல நபியானாங்க, 63வது வயதுல மரணித்தார்கள். கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில வாழ்ந்தார்களே, இறை தூதராக போதனையை முன்னெடுத்து சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹியை பெற்று அறிவித்தார்களே, எந்த வருஷத்திலேயாவது இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்னப்பா இப்படி என் மேல நேசம் செலுத்தாம இருக்கீங்க, நீங்க எல்லாம் மனுஷங்களா, எனக்கு நீங்க பிறந்த நாள் கொண்டாடுற என்ன வரல உங்களுக்கு, நீங்க எல்லாம் மூமின்களே கிடையாதுப்பா, 50 பேர் வாங்க என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேதி, இந்த ரபியுல் அவ்வல் 12 தேதியை அறிவிச்சு 50 பேர் வாங்க, என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, மௌலிது ஓதுங்க அப்படின்னு சொல்லி ஓத விட்டார்களா? மீலாது விழா கொண்டாட சொன்னார்களா? ஒண்ணும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க புதுசா கத்துக் கொடுக்குறீங்க, அல்லாஹ்க்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க புதுசா கத்துக் கொடுக்குறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று எண்ணம் இல்ல, மார்க்கம் கிடையாது இது, அதனாலதான் அவங்க கொண்டாடல, மார்க்கத்துல உள்ளது கிடையாது, அதனாலதான் அவங்க செய்யல. ஆனால் இவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், நபியே நீங்க கேளுங்க, அல்லாஹ்வுக்கு அவர்கள் மார்க்கத்தை கற்றுத் தருகின்றார்களா? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய மார்க்கம் எனக்கு சொந்தமானது, இது ரைட்ஸ் எனக்குரியது, எவன் இதுல வந்துகிட்டு சட்டம் போட முடியாது, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுங்கன்னா, எனக்கே நீ கத்து தர்றியா? நல்லா கேள்வி கேட்கிறான். இவங்க அல்லாஹ்வுக்கே கத்துக் கொடுக்குறாங்க. இறைவா நீ என்ன அல்லாஹ்வுடைய தூதர் மேல நாங்க பிரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு உனக்கு சொல்லித்தர தெரியலையே, நாங்க பார் எப்படி பிரியத்தை வெளிப்படுத்துறோம் பார், இந்த பார் பெரிய கேக் ஒன்று வாங்கிட்டோம் பார், எதுக்குப்பா கேக்கு, எல்லாம் சுத்திக்கிட்டு பெரிய ஒரு வாள் ஒண்ணு எடுக்கிறாங்க, எதுக்குப்பா இந்த வாளு அப்படின்னா, வாழை வச்சு கேக்க வெட்டிட்டு ஹாப்பி பர்த்டே டு யார சூழல்லான்றாங்க. படுவாங்களா? இது எங்க இருந்தா புடிச்சீங்க?
இது யாரு சொல்லி தந்தது? யாருடைய வழிமுறையில உள்ளது? பிரமத கலாச்சாரம் இல்லையா பிறந்த நாள் கொண்டாடுவது? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மதத்தவர்களுக்கு ஒப்பாக நடக்கின்றார்களோ அவர்களை சார்ந்தவர்களே என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எல்லாம் கிறிஸ்தவ மத கலாச்சாரம் இல்லையா? பிற மதத்தவனுடைய கலாச்சாரம் இல்லையா? அதை பார்த்து காப்பி அடிச்சு, அவர்கள் கேக்கு வெட்டதை பார்த்து காப்பி அடிச்சு அப்படியே இவர்களும் கேக்கு வெட்டி கொண்டாடுகின்றார்கள் என்றால் யாரு சொல்லி கொடுத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் மேல நபி தோழர்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த தூதர் உங்களுடைய உசுரவிட மேலானவராக உங்களுக்கு இருக்கிறார், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இருக்கின்றார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. நபி தோழர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்தார்கள். எந்த ஒரு நபி தோழருக்காவது பிறந்த நாள் கொண்டாடணும் அல்லாஹ்வுடைய தூதருக்குன்ற எண்ணம் வந்துச்சா? யோசனை பண்ணி பாருங்க. 23 ஆண்டு காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த ஒரு நபி தோழராவது பிறந்த நாள் கொண்டாடினாரா? கிடையாது. அப்ப இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மேல இல்லாத பாசம் இவங்களுக்கு பொங்கிக்கிட்டு பொத்துக்கிட்டு வலியுது. எப்படிப்பா இது இஸ்லாத்துல உள்ளதா? இதை நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் மேல உள்ள பாசம்னு சொன்னா நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, திருமாவளவனை கூப்பிட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை கூப்பிட்டு இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல மீலாடி நபி கொண்டாடுறதுக்கு சிறப்புரை ஆற்றுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் மைக்க பிடிக்கிறார். எல்லா அஜர்த்துமார்கள், உலமாக்கள், ஜமாத்து உலமா, ஆலிம் சாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆரம்பிக்கிறார். மீலாடி விழா கொண்டாடுவதற்கு கூப்பிட்டு என்னை பேச சொல்லிருக்கீங்க. மீலாடி நபின்றது இஸ்லாத்துல கிடையாது. மீலாடி நபின்றதே மார்க்கத்துல இல்ல. நபிகள் நாயகத்துக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினது அவங்களும் கொண்டாடல, கொண்டாட சொல்லி அவங்க நபி தோழர்களுக்கும் சொல்லல, அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடப்படல. இது பிற்காலத்துல கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்ன உருவாக்கிட்டீங்கன்னு அது பிதத்துன்னு சொல்லி அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அஜர்த்துமார்களுடைய மூஞ்சில அல்லாஹ் திருமாவளவனை வச்சு கரிய பூச வச்சானா? நடந்துச்சா? அப்ப திருமாவளவனுக்கு தெரிந்த குர்ஆன் ஹதீஸ் கூட ஜமாத்துல் உலமா ஆலிம் சாக்களுக்கு தெரியவில்லையே. எவ்வளவு பெரிய பின்னடைவு! அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அந்த ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று. அந்த மாதிரி இவர்கள் 7 வருஷம் ஓதி படிச்ச கழுதைகளாகத்தானே நீங்க அந்த மேடையில உட்கார்ந்து இருந்தீங்க. யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் யோசனை பண்ணுங்க. ஒரு திருமாவளவனுக்கு தெரிஞ்ச ஏகத்துவம் கூட உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்ப நீங்க யார்? யோசனை பண்ணுங்க. சிந்திக்கணுமா இல்லையா? வெக்கி தலைகுனிய வேண்டுமா இல்லையா? அஜர்த்துமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப திருமாவளவனுக்கு தெரியுது. நெல்லை கண்ணன் பேசுறாரு, மீலாடி நபி கொண்டாடுறது இஸ்லாத்துல இருக்கா? நபிகள் நாயகத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா? நெல்லை கண்ணன் பேசியிருக்காரு, வீடியோ வருது. அப்ப நெல்லை கண்ணனுக்கு தெரிஞ்ச ஏகத்துவம், நெல்லை கண்ணனுக்கு தெரிஞ்ச குர்ஆன் ஹதீஸ் கூட 7 வருடங்கள் ஓதி படித்த ஆலிம் சாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இவ்வளவு பெரிய பின்னடைவு. அப்ப இப்படித்தானங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி சொல்றீங்கல்ல, ரபியுல் அவ்வல் 12 பிறந்த நாள் கொண்டாடுன்னு சொல்றீங்களே, ரபியுல் அவ்வல் 12 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். எந்த ஆதாரமும் கிடையாது. இவர்களாக ஒரு நாளை உருவாக்கி வச்சுக்கிட்டு, அதுவும் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை, ஆதாரமற்ற செய்திகளை வைத்துக் கொண்டு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள், அந்த நாள்ல மூத்தா போனாங்கன்னு வேணா ஆதாரம் இருக்கு. அப்ப மூத்தா போன நாள்ல தான் ஹாப்பியா கொண்டாடிட்டு திரிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைன்னு பாருங்க. அப்ப உண்மையிலேயே இவர்கள் நாங்க அந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்றதா இருந்தா அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவிலிருந்து மொழிந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு செய்கின்றார்கள் என்றால் என்ன சொன்னாங்க? திங்கக்கிழமையில பிறந்தேன்னு சொன்னாங்க. அது வேணா ஆதாரம் இருக்கு. அப்படின்னா நீ சரியான முறையில நான் அல்லாஹ்வுடைய தூதர் மேல முகப்பத்து வைக்கிறேன் அப்படின்னா நீ திங்கக்கிழமை பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். முடியுமா? நீ செய்வியா? நீங்க செய்கின்றீர்களா? இல்ல. அவங்களுக்கே தெரியுது இது அபத்தம். அப்ப தெரியுதுல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்களா, எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோமாளி எதிர்த்துட்ட கேட்கிறாங்க. அந்த கோமாளி எதிர்த்தே சொல்றாரு அதுக்கு ஒன்னும் ஆதாரம் இல்ல சகோதரர்களே, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை சகோதரர்களேன்றார். அப்ப உனக்கே தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க தப்பான வகையில மக்களை வழிநடத்துறீங்க. உங்களுக்கே தெரியுது ரபியுல் அவ்வல் 12 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல, எந்த நாள்ன்றது கன்ஃபார்ம் தெரியுதுல, தெரிஞ்சுக்கிட்டு தானே மக்களை வழிநடத்துறீங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது சிறப்பா,
நபியாக நியமிக்கப்பட்டது சிறப்பா? சிந்தித்து பார்க்க வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல ஒரு மனிதராக பிறந்தார்கள், அவ்வளவுதான். அவங்களுக்கு எப்ப வகை செய்தி அறிவிக்கப்பட்டதோ அப்பதான் அல்லாஹ் அவர்களை இறை தூதராக தேர்வு செய்கின்றான். நபியே உமக்கு ஒமா குன்த தத்ரி, உனக்கு எதுவும் தெரியாது. ஈமான்னா என்ன, கிதாபுனா என்ன, வேதம்னா என்னன்னு உனக்கு தெரியாது. அப்படிதான் நீ இருந்த. நான் என்னுடைய அருளை கொண்டு உனக்கு நேரிய வழி காட்டுனேன். உன்னை வழி அறியாதவராக கண்டு உனக்கு நேரிய வழியை நான் காட்டலையா? நல்லா கேட்கிறானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது சிறப்பு கிடையாது. பிறந்தோனையும் அந்த கோட்டை உடைஞ்சிச்சான், இந்த கோட்டை இடிஞ்சிச்சான், உருளிச்சான், ஒளி வந்துச்சான், எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அம்புட்டோம் அவ்வளவு பொய்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்துல் முத்தலிப் பாட்டனாரு தூக்குனாராம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தூக்கிட்டு சொன்னாராம், குர்ஆன்ல உன்னை அஹ்மதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே, ஏன்பா அப்பயா குர்ஆன் வந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதுல குர்ஆன் அருளப்பட்டதுன்னா இவன் இஷ்டத்துக்கு இட்டு கட்டி எழுதி வச்சுக்கிட்டு முத்தலிப்பு தூக்கிக்கிட்டு அப்துல் முத்தலிப் தூக்கி ஆடாட்டினாராம். இந்த மாதிரி வந்துக்கிட்டு உன்னை அகமது நல்லா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஏன்பா குர்ஆனே அதுக்கப்புறம் தான் 40வது வயசுல அதுக்கப்புறம் தான் இறங்க போகுது. இவருக்கு முன்னாடியே மறைவான ஞானம் வந்துருச்சு. அப்துல் முத்தலிப்பு விட்டு அப்துல் முத்தலிப்பு ஒரு நபின்னு சொன்னான்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான நிலைமைக்கு கொண்டு போகின்றார்களே. இதே மௌலூது பாடல எழுதி வைக்கல நீங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக எப்பொழுது நியமிக்கப்பட்டார்களோ அதுதான் சிறப்புக்குரிய நாள். அந்த நாள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். எவ்வளவு ஒரு அற்புதமான வாசகம். இந்த திருமறை குர்ஆனை ஒரு கண்ணியமிக்க இரவில் நாம் இறக்கினோம். அந்த கண்ணியமிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா? அந்த கண்ணியமிக்க இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. இத சிறப்பு ஏன்னா தெரியும். அந்த நாள் ஒரு மகத்துவமிக்க நாள். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த திருமறை குர்ஆனை ரமலான் மாதத்தில் நாம் இறக்கினோம். அந்த ரமலான் மாதத்தில் கண்ணியமிக்க இரவு இருக்கின்றது. அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. அதையும் கூட 27ஆம் கிழமை நீங்க ஆக்கி ஏன்பா 27 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இரவுல உள்ள ஒற்றைப்படை இரவுன்னு அறிவிச்சாங்க. ஆனால் இவர்கள் அதையும் கூட என்ன இல்ல 27ஆம் கிழமை இரவு தான். 21, 23, 25, 27, 29 5 நாள்ல ஏதாவது ஒண்ணு தேடுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நாட்களும் நம்ம தேடணும். மார்க்கத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இங்க உட்கார்ந்துக்கிட்டு கால்குலேட்டரை வச்சு நியூமராலஜி கணக்கு போட்டாங்க. 27 எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு அஜரத்துல போய் கேட்டா அது லைலத்துல் கத்ர் இரவு என்ற வார்த்தை 3 தடவை வருது குர்ஆன்ல. லைலத்துல் கத்ர் என்ற அந்த வார்த்தையில 9 எழுத்து இருக்கு. அப்ப 39 தான் எத்தனை 27. அதுதான் 27ன்றாங்க. நல்ல வேலைக்கு அல்ல 5 தடவை சொல்றாரு. ஐயம் போதா 45 இருப்பாங்க. அப்புறம் போய் சவ்வால்ல தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. 40-30 நாள் கிட்ட சவ்வால் பிறை 15 சொன்னாலும் சொல்வார்கள். இதுதான் இவர்களுடைய நிலைமை. அப்ப என்ன மாதிரி நீங்கள் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டீர்கள்? இஷ்டத்துக்கு செய்யலாமா? நீங்க நினைச்சதெல்லாம் மார்க்கம் ஆகுமா? நான் எனக்கு இப்படிலாம் செஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறதெல்லாம் மார்க்கம் ஆயிருமா? அதெல்லாம் மார்க்கம் கிடையாது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன். மார்க்கம் என்ற பெயர்ல ஏதேனும் ஒன்று புதுசா நீ கொண்டு வந்தனா அது மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இஷ்டத்து கிடையாதுங்களா? வமா கான நஃப்ஸின் அன் தமுத்த இல்லா பிஇது வமா கான லிமுமினி வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்னன் ஐ யகூன லஹுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றானே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. வமை யக்ஸில்லாஹ வ ரசூலுஹு ஃபகத் லல்ல லலாலம் முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ அவர் தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதெல்லாம் ஓரத்தில் இருக்கு. இப்ப நான் பிறந்த நாள் கொண்டாடியே தீருது. நான் ரபியுல் அவ்வல் 12ல நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடி என்னுடைய அந்த முகப்பத்தை நாங்க பீரிட்டு வெளியே காட்டியே ஆவோம். அப்படின்னா இது நரகத்துக்கு கூட்டிட்டு போற வேலையா சொர்க்கத்துக்கு போக வேலையா? இதைத்தான் நம்ம சிந்திக்கணும். நான் மார்க்கம் என்ற பேர்ல இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மேல உள்ள முகப்பத்துல ஒரு அஜரத் என்ன செய்றாரு? இன்று முதல் சுபுஹ் தொழுகை 20 ரக்காயத்துகள் நடத்தப்படும்.
20 ரக்காயத்தா? ஏன்னா 2 ரக்காயத் தானே தொழுவணும். அல்லாஹ்வுடைய தூதர் மேல முஹப்பத் எனக்கு அதிகமாகி விட்டது, அல்லாஹ்வை நான் அதிகமாக நேசிக்கிறேன், அதனால 20 ரக்காயத்து சுபூ தொழ போறேன்னா மண்டையில் அடிச்சு ஓடு இமாமத்துல இருந்து விரட்டி விடுவீங்களா? எவ்வளவு பெரிய பாசத்தை பார்த்தீங்களா? இவரை மாதிரில நேசத்தை வரிசை வைக்கணும். 20 இல்ல, ஒரு 22 தொழுவுங்க, அல்லது ஒரு 200 ரக்காயத்தா தொழுவுங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்ப எது நேசம்னு விளங்கி வச்சிருக்கோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ அப்படித்தான். அதை கூடுதல் குறைவு கூடாது. கூடுதலா நம்ம செஞ்சோம்னா பிதஅத் ஆயிரும். குல்லு பிதஅத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்துல புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், அந்த பிதஅத்துகள் ஒவ்வொன்றும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த நரக படுகொலியை நோக்கி தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க மீலாது விழா என்ற பெயர்ல. சிந்திக்கணுமா இல்லையாங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரல மீலாடி நபிக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மீலாது விழாவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, முதல் விஷயம். ரெண்டாவது, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் மேல உள்ள முஹப்பத்துல நாங்க பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுறீங்க? எல்லாம் சினிமா பாட்டு மிட்டு அம்புட்டு பாட்டு பாரு. மௌலூதுன்னு நீ எடுக்கிற அந்த விஷயத்தை எடுத்து நம்ம பார்த்தோம்னா எல்லாம் பழைய பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தபா மாயலூஹுன்னஹா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்ற பாட்டு. இது பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சினிமா பாட்டு மெட்டு. அதுல யார் யார் அஜித் ரசிகர்கள் தலை அஜித் ரசிகர்களை குதூகலப்படுத்த அஜித் மெட்டு இங்கிட்டு, விஜய் ரசிகர்களை குதூகலப்படுத்த விஜய் மெட்டு தனி. இப்படி வந்துகிட்டு சினிமா பாட்டுல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறான். நீ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறியா இல்ல அஜித்தை நேசிக்கிறியான்றது நீ பாடுற மெட்டுல இருந்து தெரியுதுல. இதுக்கு போய் கேக்குறாங்க, அஜரத் இந்த மாதிரி சினிமா பாட்டுல மெட்டெடுத்து பாடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கோமாளி எதிர்த்துட்டு கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, சகோதரர்களே, நீங்க சினிமா பாடல்கள்ல மெட்டெடுத்தீங்கன்னா சகோதரர்களே தரமான பாடல்கள் இருந்து மெட்டெடுங்க, டப்பாங்குத்து பாட்டுல எல்லாம் மெட்டெடுத்துடக்கூடாது. இவர் உட்கார்ந்து இசையமைப்பாரு போல, இசையமைச்சு பியூன் போட்டு நீ என்ன கொண்டு வர்ற, இது டப்பாங்குத்து, இது கூடாது, இது குத்து டப்பா பாட்டு, இது ஓகே அப்படின்னு சொல்லுவாரு போல. இந்த என்னன்னு கேட்டா குர்ஆனை கூட இப்படிதான் ஓதுவாங்க, ராகமா தானே ஓதுறாங்க. குர்ஆனை நீ இந்த சினிமா பட பாடல்களுடைய மெட்டுல நீ குர்ஆனை ஓதிப்பாரு, செருப்பால் அடிக்க மாட்டார்கள். உன்னைய யோசனை பண்ணி பாருங்க. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை இது போன்ற சினிமா பாட்டு மெட்டுல எந்த அஜர்த்தாவது ஓதுனா அந்த அஜர்த்தினுடைய நிலைமை என்ன? அப்ப அத சினிமா பாட்டு மெட்டுல ஓத மாட்டோம் குர்ஆனுடைய வசனங்களை, ஏன்னா அது உயர்ந்தது, மதிப்பு மிக்கது. இந்த மௌலித நாங்க ஓதுனோம்னா இது குப்பை, அதனால நாங்க ஓதுவோம். தரம் தெரியுதுல உங்களுக்கே தரம் தெரிய போய் தானே பிரிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் தரமட்ட லோக்கலு, அதனால இதெல்லாம் சினிமா பாட்டுல ஓதலாம். குர்ஆன் எடுத்தோம்னா விளக்கு மாத்து எடுத்துருவாங்க, விளங்குதுல. அப்ப உங்களுக்கே உங்களுடைய உள்ளம் சொல்லுதுல இது ஓதக்கூடாது, திருமறை குர்ஆனோடு விளையாடக்கூடாது, தெரியுதுல. அப்ப சினிமா பாட்டு மட்டும் எப்படிப்பா வந்துச்சு உனக்கு? யோசனை பண்ணி பாரு. அப்ப இது எப்படி இபாதத்தாகும்? இது எப்படி வணக்க வழிபாடாகும்? மௌலூது என்ற ஒரு விஷயம் இஸ்லாத்துல இருக்கா? இது போன்று பாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா? வரம்பு மீறி புகழ அனுமதி இருக்கின்றதா? லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸ்ஸாரா ஈஸா இப்னு மரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கின்றேன். ஊலோ, நீங்கள் சொல்லுங்கள், அப்துல்லாஹி வ ரசூலு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று என்னை சொல்லுங்கள். சொன்னார்களா இல்லையா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நிப்பாட்டி அந்த அஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத் அந்த சத்தாருல் மசாரி முகீலுல் ஆஸராத்தி. என்ன பாட்டு பாருங்க? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் மெட்டு வருதே, பாட்டு வருதே, பைத்து வருதே, என்ன ஓதுகின்றீர்கள்? அந்த அஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர், இன்னும் அழித்தொழிக்க கூடிய மூபிகாத் பெரும் பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும், எங்களுடைய பாவங்களை மறைக்கக்கூடியவர் நீங்க தான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வமை யாஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை விட உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர் வேறு யார் இருக்க முடியும்னு அல்லாஹ் கேட்கிறான்.
இங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தான் நீங்க தான் மன்னிக்கணுமா. கஃபிரு அன்னி துனுபி, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்க தான் அழிக்கணுமா. யார் அழிப்பா? அல்லாஹ் தானே பாவங்களை அழிக்கக்கூடியவன். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு தூக்குறீங்க. யா முபரிஸ் சகாமி அஸ்ஸலாமு அலைக்க ஜைனல் அன்பியா ஆரம்பிக்கிறது. எடுத்தோனையுமே 1000 சலாம் சொல்ற மாதிரி அப்படியே வரும். அதுல வருது அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ் சகாமி, நோய்க்கு நிவாரணம் அளிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நோய்க்கு யார் நிவாரணம் அளிக்கிறா? நான் நோயிடும் போது அவனே எனக்கு நிவாரணம் அளிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய தோழர், அல்லாஹ்வுடைய நண்பன். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் நோயிடும் போது வஹுவ யஷ்ஃபி, அவன் தான் எனக்கு நோய் நிவாரணத்தை அளிக்கின்றான். இப்படிப்பட்ட வாசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த டிக்ளரேஷன் பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரும் அதைத்தானே சொன்னாங்க. அல்லாஹ் தானே நோய் நிவாரணம் கொடுக்கிறவன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தோழரை பார்க்க போறாங்க, பறவை குஞ்சு போல மெலிஞ்சு போய் கிடக்கிறாரு. ஏன்பா ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நோய் நிவாரணம் பெற ஒரு துவாவை கற்று தந்தார்கள். அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்கள். அந்த துவாவை அல்லாஹ்விடத்துல அந்த சஹாபி கேட்டாரு. அவருக்கு உடல்நிலை சரியா போச்சு, முந்தி மாதிரி நோய் வந்து சரியானது, சரியாயி முந்தி மாதிரி ஆனாருன்னு வருதா இல்லையா ஹதீஸ்ல? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க பாருப்பா, நான் தான் வந்து நோய்க்கெல்லாம் நிவாரணம் தரக்கூடியது, ஏன்ட்ட கேளு, நான் உனக்கு சரி செய்யறேன்னு சொன்னாங்களா? யோசனை பண்ணி பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்ட போது அல்லாஹ்ட்ட தானே கேட்டாங்க, அல்லாஹ்விடத்துல தானே பிரார்த்தனை செஞ்சாங்க. சிந்திக்கணும்ல. அதுக்கு பில் பாஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுஆதிரு ஸகமா துஆவை கற்று தந்தார்களே. நோய்களை நீக்கக்கூடியவனே, துன்பங்களை போக்கக்கூடியவனே, மனிதர்களுடைய இரட்சகனே, நீதான் ஷிஃபாவை கொடுக்கணும். உன்னுடைய ஷிஃபாவை தவிர வேற ஷிஃபா இல்ல. என்னுடைய அந்த நோயை முற்றிலும் இல்லாமல் ஆக்கிவிடு. உன்னை தவிர எவராலையும் ஷிஃபா கொடுக்க முடியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கத்துக் கொடுக்க, இதை கத்துக் கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே போய் நீங்க தான் எங்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கணும். எவ்வளவு பெரிய அநியாயம். பச்சை சிறுக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதக செயல் இல்ல. படைத்த இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை வைக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் கிடையாது. எவ்வளவு பெரிய இணை கற்பிக்கக்கூடிய வேலையை செய்றீங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல் இல்லையா? அப்ப இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டுக்கட்டு. யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குதுபியதி மாலிசி வாக்கவனான் ஒரு இழுவையை போட்டு ஒரு பாட்டு. அது என்னப்பா? அது யா சய்யிதி மாலை. யா சய்யிதி மாலைன்னா என்ன? அந்த யா சய்யிதி மாலை பைத்துக்கு முன்னாடி முன்னுரை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். இந்த பாட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை பார்த்து பாடிய பாடல் என்று மதீனாவின் ரவுலா ஷரீஃப்ல மதில் சுவர்ல எழுதியிருக்கு. இவங்க தான் போய் எழுதி தந்தாங்களா என்னன்னு தெரியும். மதீனாவின் மதில் சுவர்ல இருந்தா பெயிண்ட் வச்சு அடிச்சு விட்டு போக வேண்டியதுங்களா? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? கீழே என்ன ஒரு கூட்டின் படி இப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி எவன் சொன்னா அவன் தான் பொய்யன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நான் அவன் சொன்னா இவன் சொன்னா, நான் அதை கேட்டேன் இதை கேட்டேன் இப்படி சொல்றவன் தான் பெரும் பையன். எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கூறியது தானங்க அல்லாஹ்வுடைய வேதம். அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாங்க? 114 சூறாவோட சேர்த்து இந்த பைத்து இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரிட்டேட் பண்ணிட்டாங்க, நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் சொல்ல வரியா? அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டுறீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல இட்டு கட்டுறீங்களா? அல்லாஹ் இறக்காத, அல்லாஹ் சொல்லி கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி அனுப்பி விட்டானே, அல்லாஹ் மேல இட்டு கட்டுறீங்களா? வமன் அவ்வமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். ஆனா நீங்க சர்வசாதாரணமா உட்கார்ந்துக்கிட்டு மௌலூத் என்ற பெயர்ல அந்த பாடல்களை அல்லாஹ்வினுடைய அந்த கண்ணியத்தை குலைக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல இட்டுக்கட்டி நீங்கள் எழுதி வைத்திருக்கின்றீர்களா? நீங்கள் எழுதி வைத்திருக்கின்றீர்கள் என்றால் இத்தகைய அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து சொல்லக்கூடிய இத்தகைய மோசமான மௌலூது கிதாபுகள் தீ வைத்து கொளுத்தப்பட வேண்டுமா இல்லையா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. வச்சு கொளுத்தப்பட வேண்டிய புத்தகம் அது மௌலூது கிதாப் என்பது. யார் எழுதினாலும் எவனுக்கும் தெரியாது. எழுதின ஆள் அட்ரஸ் இல்ல.
அட்ரஸ் இல்லாத ஒரு ஒண்ணும் இல்லாத ஒரு நூலு, எவன் யார் எழுதினான்னே கண்டுபிடிக்க முடியல. அப்ப இஸ்லாத்தை அழிப்பதற்காக எவனோ உட்கார்ந்து செஞ்ச சதி வேலை மௌலூத் என்பது. அதான் மௌலூது கிதாப் என்பது. 300 வருஷத்துக்கு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னா மௌலூதுன்னா என்னன்னு தெரியுமா? இஸ்லாத்துல இல்லாத ஒரு வணக்கம் வருமாங்க. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்லிவிட்டானே, இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக, உங்களுடைய அருளாக நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், பொருந்திக் கொண்டேன். முடிஞ்சுச்சா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே நிறைவு செய்யப்பட்ட அந்த மார்க்கத்துல மௌலூத் என்ற ஒரு குப்பையை கொண்டு வந்து புகுத்த எவன் உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா? எந்த அடிப்படையில உள்ள ஒண்ணு வந்து புகுத்துனீங்க மௌலூத் என்ற அந்த குப்பைய? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நீங்களா ஒண்ணு எழுதிட்டு வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வரியை வச்சு, அல்லாஹ் மேல இட்டு கட்டக்கூடிய செய்திகளை வச்சு கொண்டு வந்து உள்ள நுழைப்பீங்க. அதை நாங்க படிக்கணும். அதை நாங்க படிக்காட்டினா இவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மேல பாசமே கிடையாது, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள். என்ன எதிரி? யார் எதிரி? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையின் அடிப்படையில தொழக்கூடாது என்று தடுக்கக்கூடிய மாபாதக பாவிகள் நீங்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகள். அல்லாஹ் தடுத்த வரதட்சணை என்ற அநியாயத்தை வாங்குவதற்கு துணை புரிந்து அத்தகைய வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்தை பிஸ்மில்லா சொல்லி வரதட்சணையை வாங்கி கொடுத்து அல்பாத்தியா போட்டு நடத்தி வைக்கின்றீர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள். அந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான அநியாயமான அயோக்கியத்தனமான காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த செயல்பாடுகளை மார்க்கம் என்ற பெயரில வச்சு செய்து கொண்டு அதற்கு இஸ்லாத்தினுடைய முத்திரை கொடுத்து இஸ்லாமிய அங்கீகாரமாக காட்ட பார்க்கின்றீர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகள். யார் அல்லாஹ்வுடைய எதிரி? நாங்க அல்லாஹ் மேல நேசம் இல்லாதவர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இல்லாதவர்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல நேசம் இல்லாதவர்களா? ஒரு நபி வழியை நடைமுறைப்படுத்துவதற்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்று நிக்கிற கூட்டம் நாங்க. யார்கிட்ட வந்து சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதர் மேல நேசம் இல்லைன்னு? விரல் அசைக்க வேண்டும் என்ற ஒரு நபி வழியை நாங்க நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் பட்ட இன்னல்களும் துன்பங்களும் வெட்டுக்களும் குத்துக்களும் தொல்லைகளும் துயரங்களும் கொஞ்சம் நெஞ்சமா? ஆனா நபி வழி அடிப்படையில தொழுவதற்கு என்ன அநியாயம் பண்ணீங்க? எங்களை அடிச்சு விரட்டுனீங்க, அவர்களை தூக்கி போட்டீங்க, வெட்டி கொலை பண்ணீங்க. நபி வழி அடிப்படையில செஞ்சதுனால மதுகபை பின்பற்றுபவனை தவிர வேறு எவனும் இந்த பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. 4 மதுகபுகளை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களை தவிர யார் இந்த பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு போர்டு வச்சீங்களா இல்லையா? இப்படி போர்டு வைத்த அநியாயக்காரர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கின்றதா? யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இல்லாதவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி தொழுகிறீங்களா? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே. நீங்க எப்படி தொழுவீங்க? எப்படி தொழுவணும்னு அஜர்த்து போய் கேட்டா அஜர்த்து கேட்கிறாரு, நீ ஷாஃபி மதுஹபா அனஃபி மதுஹபா அதை சொல்லு, நான் உனக்கு தொழுவ சொல்லி தர்றேன். நீ ஷாஃபி மதுஹபா இருந்தா இங்கிட்டு கட்டு, அனஃபி மதுஹபா இருந்தா வயிற்று தொப்புள்ள கீழே கட்டு, நெஞ்சில கட்டிடாத. நெஞ்சில கட்டுனா உனக்கு என்ன நெஞ்சு வலியான்னு கேட்கிறீங்க? நீங்க வயிற்றுல கட்டுறீங்க, உங்களுக்கு என்ன வயிற்று வலியா நாங்க கேட்க முடியுமா? உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க செய்யறதெல்லாம் மார்க்கம் ஆயிருமா? மதுகபு இமாம பின்பற்றுறது மார்க்கம் ஆயிருமா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற கூடாதா? அதனால அல்லாஹ்வுடைய தூதரை தாங்க பின்பற்ற வேண்டும், அப்படிதானே அல்லாஹ் சொல்லி காட்டுங்கன்னா. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடு. வரதட்சணை வாங்குற கல்யாணத்தை நடத்தி வச்சு கருகமணியை கட்டி விட்டு கருகமணி எடுத்து கொடுக்குறப்ப அஜர்த்து பிஸ்மில்லா பாத்தியா வருது, பிஸ்மில்லா சொல்லி கருகமணி இஸ்லாத்துல உள்ளதா? பிரமத கலாச்சாரம் இல்லையா? தாலியில இருந்து காப்பி அடிக்கப்பட்ட விஷயம் கிடையாதா? அது மஞ்சள் தாலி, இங்க கருகமணி. அந்த கருகமணியில தான் புருஷனுடைய உசுறு ஊசலாடி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நம்பக்கூடிய அளவிற்கு இணை அர்ப்பிக்கக்கூடிய நம்பிக்கை இல்லையா? அதை கண்டிக்க வேண்டாமா? அதை அலியும் பாத்திமாவும் போலன்னு சொல்லும் போது கரெக்டா கட்டணும். அது இந்த டைமிங் ரைமிங் வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம அல்லி பைனஹுமான்னு ஆரம்பிக்கிற அந்த துவால வரிசையா வருது, எல்லாமே பொய். மூசாவும் ஜபூராவும் போல யூனுஸும் அடிச்சு விடுறாங்க எல்லாம். அவங்க மனைவிமாருடைய பேர் சொல்லப்பட்டுச்சா? இவர்களாக இட்டு கட்டி கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சுலைஹாவையும் போல அப்படின்னு துவா.
யாருப்பா அந்த சுலேகா? உபச்சாரத்துக்கு அழைச்சார்ல, அவளை பிடிச்சி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய அநியாயம்! அப்ப இந்த மாதிரி ஒரு பொம்பளை மனைவியா வர நீங்க சொன்ன துவா செய்ய சொல்றீங்களா? எவ்வளவு இது தெரியாம உட்காந்து ஆமீன் கொடுங்க. ஆமீன், இந்த மாதிரி ஒரு பெண்ணா இருக்கு, எவ்வளவு பெரிய கேவலம் இது! இந்த துவா ஓதுறது எவ்வளவு டேஞ்சர்னு விளங்கிக்கிறது. இது விளங்காம இதுக்கு உட்கார்ந்து பவ்யமா உட்கார்ந்துக்கிட்டு ஆமீன் போட்டுக்கிட்டு கரெக்டா அந்த அலி ஃபாத்திமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தனை மனைவி? எல்லா மனைவியும் பேரையும் சொல்லணும்ல துவால. கதிஜா ஆயிஷா அதோட கட் பண்ணி விட்டாங்க. அப்ப மத்த ஆளுகள்லாம் கோச்சுக்க மாட்டாங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு 10 மனைவி இருக்கட்டும் நீ துவா செஞ்சா, ரெண்டு மனைவி இருக்கு சொன்ன அந்த கல்யாணத்திலேயே ரகலை ஆயிருக்கு. துவாக்கு அர்த்தம் தெரியாம ஆமீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் மேல பாசம் நேசம் என்று சொல்லி பொய். அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறா சொல்றது பொய். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வழிமுறைய அன்னிக்காக மின் சுன்னத்தின்ற வார்த்தையை தவிர வேற ஏதாவது சுன்னத்து இருக்கா கல்யாணத்துல? அந்த வார்த்தை மட்டும்தான். திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைன்னு சொல்ற அந்த வார்த்தையை தவிர வேற எல்லாமே பிதத், எல்லாமே பிரமத கலாச்சாரம். வாழைமரம் எப்படி வந்துச்சு? வாழைமரத்தை கொண்டு நட்டு வைக்கிறீங்களே, எப்படி வந்துச்சு கல்யாணத்துல? இஸ்லாமிய கல்யாணத்துல வாழைமரம் எப்படி வந்துச்சு? கருகுமணி எப்படி வந்துச்சு? வான வேடிக்கை எப்படி வந்துச்சு? குதிரை ஆட்டம் எப்படி வந்துச்சு? மாலை எப்படி வந்துச்சு? எதுவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் மாலை போடாவிட்டால் கல்யாணமே செல்லாதுன்னு அறிவிப்பு ஒரு அஜரத்து சொல்றாரு. இவர்களை எல்லாம் நாம என்ன செய்ய வேண்டும்? எவன் கல்யாணம் முடிக்க வந்தாலும் 2 இதை சொல்லணுமா? இந்த மாதிரி அல்லாஹுமா அள்ளி பைனக்குமா ஓதுவோம் இல்லையா? கொள்கை உறுதியை வெளிப்படுத்தணுமா? மாலை போட்டாதான் அவனை கல்யாணம் நடத்தி வைப்பேன், இல்லாட்டினா கல்யாணம் நடத்தி வைக்க மாட்டேன் திருப்பி அனுப்புங்கன்றாரு ஒரு அஜரத்து சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமா நடக்கிறதான் எங்களுடைய வழிமுறையாக வைத்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மேல வைத்திருக்கக்கூடிய பாசத்தை பற்றி நேசத்தை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கின்றதா? யோசனை பண்ணி பாருங்க. எந்த அருகதையும் கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கின்றது. ஏன்னா நாங்க ஒவ்வொரு விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதை உறுதியாக நிற்கின்றோம். திடல்ல தொழுகிறோம். பெருநாளுடைய தொழுகை நபி வழி அடிப்புல தொழுகிறீங்களா? திடல் நடத்தப்படுகின்றதா? எல்லாம் பள்ளிவாசல் நடத்துறீங்களே. திடல் எவ்வளவு பெரிய திடலா இருந்தாலும் பள்ளிவாசல் நடத்துறீங்களே. பெண்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? கிடையாது. 7+5 12 தக்பீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, எத்தனை தக்பீர் சொல்றீங்க? அதுலயும் 6 தக்பீரை களவாடி விட்டு 6 தக்பீர் தான் சொல்றது. எல்லாமே மாத்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்தி விட்டு தான் பெருநாள் உரையை நிகழ்த்தினாங்க. இவங்க வீம்புக்கு உரை நிகழ்த்தி விட்டு பெருநாள் தொழுகை நடத்துறது வீம்பு தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல உரை நிகழ்த்தல, தரையில நின்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினாங்க. வீம்புக்குன்னு பெருநாளுடைய உரையில மெம்பரை கொண்டு போட்டு அந்த மெம்பர்ல ஏறி உரை நிறுத்துறீங்களா இல்லையா? எவ்வளவு அநியாயம்! அநியாயங்களுடைய பட்டியலை சொல்லிட்டு போனோம்னா போயிட்டே இருக்கு. இருக்கக்கூடிய நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப இவ்வளவு அநியாயங்களை செய்து விட்டு கேட்டா நாங்க அல்லாஹ்வுடைய முஹப்பத் வைக்கிறோம், அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக நாங்க 3 உதவி நீங்க முடிக்கல. சரி, நேசம் தானே, நயா பைசா வாங்க மாட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணும். அல்லாஹ்வுடைய தூதர் மேல நேசம் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். மௌலித் ஓதுறீங்கல்ல, ஜமாத்துல் உலமா சபையில இருந்து டிக்ளேர் பண்ணணும். ஜமாத்துல் உலமா சபைக்கு பகிரங்க அறைகூவல், இனிமேல் நாங்கள் மௌலித் ஓதுவதற்கு சல்லி பைசா வாங்க மாட்டோம் சொல்ல முடியுமா? அப்படி ஜமாத்துல் உலமா சபையில இருந்து அறிவிச்சாங்கன்னு வைங்களேன், நீங்க விடிய விடிய கூப்பிட்டு விடி மௌலித் ஓதணும். அது மௌலித் ஓதுறப்பே கேட்பாங்க, நட மௌலிதா, விடி மௌலிதா, இடி மௌலிதா, வெடி மௌலிதா, அடி மௌலிதான்னு கேட்கிறது. அது நடமூழு விடி மௌலுதுன்னா விடிய விடிய போகும், யா சய்யிதீன்னு போகும். அது எதுக்கு விடிய விடிய ஓதணும்ல? 5000 10,000 ஆட்டையை போடு. அதே ஒரு 100 ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு யானபி ஸல்லல்லாஹு அலைஹி யாரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்துல்லாஹி ஓடும், எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல வண்டி ஓடும். அப்ப கொடுக்கக்கூடிய காசுக்கு தகுந்த மாதிரி தானே வேணும் மௌலித் வச்சிருக்கீங்க. காசுக்காக தானே ஓதுறீங்க, பூந்தி லட்டு ஜிலேபிக்காக தானே ஓதுறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மேல நேசம் அப்படின்னா காசு வாங்காதீங்க, டிக்ளேர் பண்ணுங்க பார்ப்போம். அப்படி டிக்ளேர் பண்ணா சொல்லிடுவாங்க, இன்று முதல் மௌலித் ஓதுவது ஹராமாக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு. அதோ தெரியுதுல? அப்ப எதற்காக மௌலித் ஓதுறீங்கன்னு தெரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் இந்த மௌலித் என்ற பெயரில இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நடைமுறைப்படுத்துங்க.
அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்த வழிமுறைகளுக்கு உயிரூட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்த ஹராமான காரியங்களை விட்டு விலகுங்க. அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையை பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு செய்தீங்களே. மொய்தீன் மௌலூத் 1000 தடவை மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை கூப்பிட்டா அவர் என்ன செய்வாராம்? அவர் உடனே அந்த ஆஜராயிருவார். யா மொய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அப்படின்னு பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு ஓதுறது. பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு யா நபி ஸலாம் அலைஹி யா ரசூல் ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறது. அன்னல் மஸாஜிது லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது, அதுல அல்லாஹ்வை விடுத்து வேற யாரையும் அழைக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. அப்ப என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஷிர்கான வேலையை செய்யலாமா? இந்த ஒரு சாதாரண புத்தி இருந்துச்சுன்னா செய்வீங்களாங்க? அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய மௌலூத் எடுத்து ஓதுவீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலை நம்ம செஞ்சோம்னா நிரந்தர நரகம். மௌலூத நன்மை நினைச்சிட்டு ஓதக்கூடிய சில அப்பாவிகளை பார்த்து சொல்றோம். அதாவது அஜர்குமார்கள் காசுதா ஓதுறீங்க. சில இந்த சின்ன சின்ன வாண்டுகளை எல்லாம் கூட்டிட்டு போய் நன்மன் சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த மாதிரி நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி பல பேர் ஏமாந்தவர்களா யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக்கிறோம். இதை ஓதுனீங்கன்னா நிரந்தர நரகம், நரகத்துல கொண்டு போய் அல்லாஹ் நம்மை தள்ளி விடுவான். அந்த ஒரு எச்சரிக்கைக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றி நடப்பதுதான் நாம அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதனுடைய வெளிப்பாடு. அப்படிப்பட்ட நேசத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில சோனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அதன் மூலமா தான் பெற முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு அறிவு செய்கின்றேன். வாய் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.